ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக 2 மினிட்ஸில் எப்படி ஈவினிங் ஸ்நாக் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ். தேங்காய் டெசிகேட்டட் கோகனட்டாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம், 1 மினிட்டில் செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பேக்கில் இருக்க அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு வெறும் தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வெறும் கடாயில் பார்த்தீங்களா, இந்த தேங்காவை போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலாம். இதை போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதுவே நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் ஓகே. இங்கே பாருங்கள், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து இது மாதிரி போட்டால் அப்படியே உதிரணும். இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட பார்த்திங்கன்னா மில்க் பவுடர், பால் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது 3க்கு 1 பங்கு. நீங்கள் தேங்காய் துருவல் வந்து ஒரு பவுல் எடுத்திங்கன்னா அதில் 1/4 பங்கு அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ரோஸ் எசன்ஸ். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது ரோஸ் எசன்ஸ் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக உருண்டை வருதான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஊற்றி. இது மாதிரி போட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போதுமான அளவு ஸ்வீட் இருக்கும். ஏன்னா ரோஸ் எசன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து மில்க் பவுடர்லேயும் வந்து ஸ்வீட்ஸ் இருக்கும். அதனால் வந்து நம்ம சர்க்கரை போடுறது அவசியம் இல்லை. இது அவ்வளோதான். பால் பிடிச்சிட்டு கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் பரட்டி எடுத்துக்கிட்டால் போதும். நம்மளோட கோகனட் பால் ரெடி ஆயிரும். இது எவ்வளோ ஈஸியானது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கோகனட் பால் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.